அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஷாலாட்சிக்கு நந்தினி கால் பண்ணுறாங்க. அப்போ விஷாலாட்சி டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நந்தினி அக்கா நாளைக்கு கண்ணு முழிச்சிருவாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் நிலமை தான் என்னன்னு தெரில, அக்கா கண்ணு திறக்கிற வரைக்கும் இங்கே இருக்கிறதா இல்லை வீட்டுக்கு வரதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஷாலாட்சி நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் பாருங்கள், இங்கே என்ன நிலமைன்னு பார்த்துட்டு நீங்கள் நைட்டு வீட்டுக்கு வரதா என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலும் ஈஸ்வரி கண்ணு முழிச்சதும் முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஆலிவா தேவசகாயத்தோட ஆட்கள் ஜனனியும் சக்தியும் துரத்திட்டு வராங்க. அப்போ ஜனனி கார்லேயே மயங்கிட்டாங்க. சக்தி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுறாரு. அவங்க மதுரைக்குள்ளே வந்ததும் ஈஸ்வரி அட்மிட் பண்ணியிருக்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஜனனியும் கூட்டிகிட்டு வராரு. ஜனனியை ஸ்ட்ரெச்சரில் வச்சு உள்ளே கொண்டு போகிறாங்க. அப்போ காஃபி வாங்கிறதுக்காக கீழே வந்த நந்தினியும் ரேணுகாவும் பதறிப்பாய் ஓடி வராங்க. அதுக்கப்புறம் ஜனனியை ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அப்போ நந்தினி சக்தி கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சக்தி கொடைக்கானல் நடந்த எல்லாத்தையும் விளக்குறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி கண்ணை திறக்க போகிறாங்கன்னு டாக்டர் சொன்னதுனால விஷாலாட்சி பூஜை நடத்துகிறாங்க. அப்போ ஞானம் வந்து கேட்குறாரு, என்னம்மா இது, உங்கள் மருமகளுங்க கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறாங்கன்னா நீ வீட்டில் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஷாலாட்சி, நீங்கள் மட்டும் யார் யாரையோ கூட்டிகிட்டு வந்து வீட்டில் பூஜை பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, நான் பூஜை பண்ணுறது என்ன குத்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஞானம், நான் உன்னை என்னம்மா பண்ணுறதுன்னு தானே கேட்டேன், எதுக்குமா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஷாலாட்சி, என் மனசில் 1000 பாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிகுணசேகரன் சொன்னதை பற்றிலாம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அதுக்கு தான் நான் பேசி என்னோட ரணத்தை ஆற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிரும் ஞானத்தையும் கூப்பிட்டு விபூதி வச்சு விடுறாங்க. விபூதி வச்சுட்டு சொல்கிறாங்க, இந்த வீட்டு பொம்பளைங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க, இதுக்கு மேலே அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் முல்லை வந்து உங்கள் கையால் எனக்கும் விபூதி வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விஷாலாட்சியும் வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் கேட்குறாரு, எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு சொன்னீங்களே, எங்களுக்கும் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு விஷாலாட்சி, நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது தான் நடக்கும், ஆனால் மற்றவங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க மண்ணோட மண்ணாக தான் போவாங்க அப்படின்னு சொல்லி அறிவுக்கரசியை பார்த்து சொல்கிறாங்க. இப்படி பரபரப்பாக போகிற இந்த கதையில் ஈஸ்வரி கண்ணை திறந்து நல்லபடியாக குணமடைஞ்சு வீட்டுக்கு வருவாங்களா, ஜனனியை தேடி திரும்பவும் ஆலிவா தேவசகாயம் வரப்போகிறாரா, ஈஸ்வரி கண்ணை திறந்த அப்புறம் ஆதிகுணசேகரனோட நிலைமை என்ன அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.